I welcome you to learn English. இந்த வீடியோக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன 2 வீடியோஸ்லையும் டூ ஆர் இந்த 2 வேர்ப்ஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது எந்த கொஸ்டினுக்கு டூ வரும், எந்த கொஸ்டினுக்கு ஆர் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டூ ஆர் மாதிரியே டஸ் இஸ் இதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதாவது டூ ஆர் அப்படிங்கிறது பன்மைக்கு உண்டானது, ப்ளூரல். ஓகே, டஸ் இஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் சிங்குலர், ஒருமைக்கு உண்டானது. இதில் பன்மையில் ஐ மட்டும் சேர்ந்துக்கிறோம். ஐ சிங்குலர் தான், இருந்தாலும் உச்சரிப்பு வசதிக்காக ப்ளூரல், அதாவது பன்மையோடு சேர்ந்துக்கிறோம். ஓகே, ஸோ டஸ் இஸ் சிங்குலர், டூ ஆர் ப்ளூரல். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, ஆர் யூ பிகின் அப்படின்னு வராது. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம். ஆர் யூ பிகினிங் அப்படின்னு வரும், டூ யூ பிகின். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு டூ யூ பிகின் தான் கரெக்டான ஆன்சர். அவர் ஆரம்பிக்கிறாரா, இஸ் ஹி பிகின் வரக்கூடாது. இஸ் ஹி பிகினிங், டஸ் ஹி பிகின், இந்த 2 ஆன்சர்ஸில் டஸ் ஹி பிகின் தான் கரெக்டான கொஸ்டின். இப்போ பன்மை, அவர்கள் ஆரம்பிக்கிறார்களா. ஸோ ஆர் தே பிகினிங், டூ தே பிகின். இதில் ஆன்சர் டூ தே பிகின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். அவர் இந்த கண்ணாடியை உடைப்பாரா. இஸ் ஹி பிரேக் திஸ் கிளாஸ், டஸ் ஹி பிரேக் திஸ் கிளாஸ். எந்த ஆன்சர் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. டஸ் ஹி பிரேக் திஸ் கிளாஸ், தட் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இஸ் ஹி பிரேக் திஸ் கிளாஸ், இதில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும், இஸ் ஹி பிரேக்கிங் அப்படின்னு இருக்கணும். நீ கனவு காண்பாயா. ஆர் யூ ட்ரீம், டூ யூ ட்ரீம், விச் ஒன் இஸ் கரெக்ட்? டூ யூ ட்ரீம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆர் யூ ட்ரீமிங் அப்படி கேட்கலாம். ஆர் யூ ட்ரீமிங், நீ கனவு கண்டுட்டு இருக்கியா. நீ கனவு காண்பாயா அப்படிங்கிறதுக்கு டூ யூ ட்ரீம். அவர் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாரா. இஸ் ஹி பில்டிங் எ ஹவுஸ், டஸ் ஹி பில்ட் எ ஹவுஸ். ஸோ சிங்குலருக்கு டஸ் வரும். இதில் எந்த ஆன்சர் கரெக்ட்? வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், அப்போ அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் ஹி பில்டிங் எ ஹவுஸ், அவர் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கீழே விழுந்து கொண்டிருக்கிறதா. இஸ் திஸ் ஃபாலிங், டஸ் திஸ் ஃபாலிங், விச் ஒன் இஸ் கரெக்ட்? இஸ் திஸ் ஃபாலிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டஸ் திஸ் ஃபால், அது கரெக்டு, ஐஎன்ஜி வரக்கூடாது. ஸோ பி வேர்புக்கு தான் ஐஎன்ஜி வரணும். இந்த இஸ், ஆர் இது எல்லாமே பி வேர்ப். டூ வேர்ப்ஸ்னால் டஸ், டூ, டிட் இது எல்லாமே டூ வேர்ப்ஸ். அப்போ இந்த டஸ் திஸ் ஃபால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது விழுகுமா அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இந்த வாகனத்தை ஓட்டுவார்களா. ஆர் தே டிரைவ் திஸ் வெஹிக்கிள், டூ தே டிரைவ் திஸ் வெஹிக்கிள், விச் ஒன் இஸ் கரெக்ட்? டூ தே டிரைவ் திஸ் வெஹிக்கிள். தே வந்திருக்கிறதுனால டூ வந்திருக்கு, அதாவது பன்மைக்கு டூ. ஆர் தே டிரைவிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி டிரான்ஸ்லேஷன் வரும். ஆர் தே டிரைவிங் அப்படின்னா அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்களா, அந்த வாகனங்களை அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு வரும். ஈஸியான கொஸ்டின். இது சரியா? இஸ் திஸ் கரெக்ட், டஸ் திஸ் கரெக்ட், விச் ஒன் இஸ் கரெக்ட்? இஸ் திஸ் கரெக்ட், இது சரியா, இது சரியாக இருக்கிறதா. ஸோ இஸ்னா இருக்கிறது. ஓகே, இது சரியாக இருக்கிறதா. இஸ் திஸ் கரெக்ட்? அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறார்களா. ஆர் தே ஃபைட்டிங், டூ தே ஃபைட். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? கரெக்டான ஆன்சர் ஆர் தே ஃபைட்டிங். அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்களா. இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ டூ தே ஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சண்டையிடுவார்களா, அதாவது சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. அவங்க சண்டை போடுவாங்களா, டூ தே ஃபைட். ஸோ இங்கே வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு இருக்கிறதுனால ஆர் தே ஃபைட்டிங். இது பறக்குமா. இஸ் திஸ் ஃப்ளையிங், டஸ் திஸ் ஃப்ளை, விச் ஒன் இஸ் கரெக்ட்? இது பறக்குமா, டஸ் திஸ் ஃப்ளை. இப்போ இது அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் டஸ் வந்திருக்கு. இதுவே பன்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இவைகள் பறக்குமா அப்படின்னு இருந்துச்சுன்னா டூ தீஸ், திஸ் வராது, தீஸ், டூ தீஸ் ஃப்ளை அப்படின்னு வரும். இஸ் திஸ் ஃப்ளையிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பறந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நீ மறந்துடுவியா. ஆர் யூ ஃபர்கட், டூ யூ ஃபர்கட். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல், அந்த சேனலில் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
Now look at this question. நீ மறந்துடுவியா? Are you forget? Do you forget? Which one is correct? Do you forget? That is the correct answer. Are you forget அப்படிங்கிறது கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இருக்குது. Are you forgetting அப்படின்னா நீ மறந்துட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஸோ do you forget is the correct answer. அவர் போயிருக்கிறாரா? Is he gone? Does he go? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எது கரெக்டான ஆன்சருங்கிறத கண்டுபிடிங்க. Is he gone? அவர் போயிருக்காரா? அவர் போயிட்டாரா? ஓகே. Does he go அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போவாரா அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஆன்சர் இஸ் he gone. ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோட அதர் ஆப்ஷனில் எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணால் என்ன மாதிரி அர்த்தம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ டஸ் he go அப்படின்னா அவர் போவாரா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இஸ் he goneக்கு பதிலாக இஸ் he going அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் போய் கொண்டிருக்கிறாரா? இஸ் he going. இப்போ பன்மையாக மாற்றினா ஆர் தே கோயிங், ஆர் தே கான். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வேறு வேறு டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். நீங்கள் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ லிசனிங் டு எ சாங்? டு யூ லிசன் டு எ சாங்? விச் ஒன் இஸ் கரெக்ட்? லிசன் அப்படிங்கிற வேர்போட இந்த டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வரும் சில இடங்களில். ஆர் யூ லிசனிங் டு எ சாங்? திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஆர் யூ லிசனிங்? டூ யூ லிசன் டு எ சாங் அப்படின்னா நீங்கள் பாடல் கேட்பீங்களா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ லிசனிங் டு எ சாங். இது மறைக்கப்பட்டிருக்கிறதா? இஸ் இட் ஹிடன்? டஸ் இட் ஹிடன்? விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஹிடன் அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகே. இஸ் இட் ஹிடன்? இது மறைக்கப்பட்டிருக்கிறதா? டஸ் இட் ஹிடன் வராது, இது கிராமர் மிஸ்டேக். ஓகே. ஸோ இஸ் இட் ஹிடன், இது மறைக்கப்பட்டிருக்கிறதா? வேறு வேர்ப் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இஸ் இட் கிவன்? இது கொடுக்கப்பட்டு விட்டதா? இஸ் இட் கிவன்? அவர்கள் நமக்கு தெரிந்தவர்களா? ஆர் தே நோன் டு அஸ்? டு தே நோ அஸ்? விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஆர் தே நோன் டு அஸ்? தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆர் தே நோன் டு அஸ்? நமக்கு தெரிந்தவர்களா அவர்கள்? டூ தே நோ அஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நம்மளை தெரியுமா? டூ தே நோ அஸ்? டூ தே நோவில் டைரக்ட் வேர்ப் இருக்குது, நோ. இது வந்து நோன் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி, நீ அப்படிங்கிறத நீங்கள் அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. நீங்கள் இதைத்தான் குறிப்பிடுகிறீர்களா? ஆர் யூ மீன் திஸ்? டூ யூ மீன் திஸ்? இதில் எது கரெக்ட்? ஸோ நீ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. கரெக்டான ஆப்ஷனை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.